Welcome students. Today we shall start chapter 17 E-commerce security systems. All of you know what is e-commerce. That is the commerce done using internet and a computer is e-commerce. And security. Security means our data must be secured. So we are passing lot of information while we do the transaction, right? அப்போ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ நம்ம என்ன நம்மளோட கார்டு நம்பர் கொடுப்போம், நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். அப்போ அதெல்லாம் வந்து செக்யூர்டாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இதில் வந்து ஹேக் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்வேர்டெல்லாம் ஹேக் பண்ணி தே ஆர் யூஸிங் அவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். நிறைய பேர்த்தோட அக்கௌண்ட்லேருந்து மணி எல்லாம் லாஸ் ஆகிடுக்கு. அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இ-காமர்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் செக்யூர் பண்ணுறது எப்படி, என்னென்ன வழி இருக்குது, that is what this lesson. So with the rapid development of the internet, online transaction have increasingly become a new business model. So technology develop ஆக நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் ஹாவ் பீன் அக்செப்டட் பை த பப்ளிக். எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தட். அப்போ நமக்கு என்ன, அதனால் நிறைய கம்ஃபர்ட் இருக்குது. கன்வீனியன்ஸ் brought by online transaction, security of transaction has attracted much attention. The inherent openness and resource sharing of the network have seriously threatened the security of online transaction. ஸோ அந்த ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணுறப்போ நமக்கு அதில் கம்ஃபர்ட் இருக்குது. பட் அதே டைமில் அந்த செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். To an e-business, security threats not only result in loss of revenue but also in reputation. Revenue loss ஆகிறது இல்லாமல் reputation loss ஆகும். So definition, what is e-commerce security? Definition கேட்டாங்கன்னா this para you have to write, students. Security has become a critical factor and core issue, that is very very important thing in the emerging e-business, electronic business. So solving the security problem in transaction is the basis for ensuring the smooth development of e-business. நமக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் இ-காமர்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் செக்யூரிட்டி ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிளியர் பண்ணி இருக்கணும். ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டி இஸ் அ செட் ஆஃப் ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னு என்னது? ஸ்டாண்டர்ட்ஸ், ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ். A set of protocols that safely guide e-commerce transaction through the internet. In the types of e-commerce threatனா என்னென்ன, that is அந்த செக்யூரிட்டியை கரப்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதுதான் த்ரெட். Since e-commerce is based on information technology and e-commerce is based on dash and dash, this may be asked in 1 mark. Information technology and computer network. It inevitably faces a series of security issues compared with traditional business. Traditional businessலாம் அப்படி கிடையாது. நம்ம நேராக போய் ஏதாவது மணி பே பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். அங்கே எந்த விதமான இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளமும் இருக்காது. E-commerce security threats can be accidental or intentional. ஆக்சிடென்டல்னா தானா அறியாமல் வர்றது, நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்து அந்த மாதிரி வர்றது. இல்லைன்னா இன்டென்ஷனல், வேணும்னே கூட சிலர்லாம் பண்ணலாம். ஃபாரின் ஆர் டொமெஸ்டிக், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், குரூப் ஆர் இண்டிவிஜுவல், பிஸ்னஸ் ரைவல்ஸ் ஆர் ரைவல்ஸ்னால் இங்கே எதிரிங்க, ரைவல்ஸ் ஆர் டிஸ்கிரண்டில்டு எம்ப்ளாயீஸ். சில பேர் வந்து எம்ப்ளாயீஸே துரோகம் பண்ணவங்களாம் இருப்பாங்க. Disgruntled employees, terrorists or hackers, anyone with the capability, technology, opportunity and intent to do harm can be potential threat to e-commerce. So இந்த e-commerceக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கரப்ட் பண்ணுவாங்க, இந்த த்ரெட் உருவாக்குவாங்க அப்படின்னா ஃபாரின் ஆர் டொமெஸ்டிக், இல்லைன்னா இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். டொமெஸ்டிக்னா உள்ளே இருக்கவங்க, இல்லைன்னா ஃபாரின். Internal or external, group or individual.
business rivals or disgruntled employees, terrorists or hackers, anyone with the capability, technology தெரிஞ்சவங்க, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கிடைக்கிறப்போ அதை என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தோ எவ்ரி பிஸ்னஸ் ஹஸ் பிட்ஃபால்ஸ், எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், தாழ்வுகள் இருக்கும், உயர்வு தாழ்வுகள்னு சொல்லுவோம் இல்லையா. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வுட் ஃபேஸ் த ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிக் த்ரெட். இது சிலதெல்லாம் ஃபாலோயிங் இது இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது இ-காமர்ஸில். ஸோ தட் வாட் ஆர் த த்ரெட்ஸ்? வைரஸஸ்னால் என்ன? வைரஸஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது வேணும்னே சிலர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதாவது நல்ல டெக்னாலஜி ப்ரோக்ராமிங் நாலேஜ் உள்ளவங்க வைரஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. வைரஸ் காஸ் harm to the computers, thereby harms the efficient and smooth functioning of e-commerce. வைரஸும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். சம் வைரஸஸ் டிஸ்ட்ராய் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் த கம்ப்யூட்டர் அண்ட் காஸ் ஹியூஜ் லாஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டைம். சில டைம் நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த வைரஸ்னால என்ன ஆகும், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கரப்ட் ஆகிடும். அப்போ நம்ம மறுபடியும் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். The emergence of computer viruses and their variants has rapidly increased over the past decade. The internet has turned to be the best medium for the spread of virus. Spread ஆகிறதுக்கு main reason internet தான். Many new viruses directly use the internet as their mode of transmission. நிறைய வைரஸஸ்க்கு அது பரவறதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமே இன்டர்நெட்டு தான். So it causes huge economic losses to the e-businesses. இப்போ என்னென்ன த்ரெட் இருக்குது, இது வந்து ஒரு 5 mark question. இ-காமர்ஸில் இருக்கிற த்ரெட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. 4, 5, 6, 7 points கொடுத்துருக்கு. ஸோ ஆல் த 7 points you have to write, students. 5 mark question. We shall see one by one. Information leakage. Second, tampering, payment fraud, malicious code threat, DDoS, distributed denial of service, cyber squatting, typopiracy. இது எல்லாமே இ-காமர்ஸில் இருக்கிற த்ரெட்ஸ். So what are the threats? One by one we shall see, students. Information leakage அப்படின்னா the leakage of trade secrets in e-commerce mainly include 2 aspects. அதாவது சிலருக்கெல்லாம் அந்த ட்ரேட், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல சில சீக்ரெட்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு மெயினாக அது காரணம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை எப்படியும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. தட் இஸ் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். அதில் வந்து 2 aspects இருக்குது. The content of the transaction between the vendor and customer is stolen by the third party. 2 பேர், ஒரு வெண்டர்னா விற்கிறவங்க, கஸ்டமர் இருக்காங்க, அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷனோட கண்டென்ட், என்ன அனுப்புகிறாங்க, என்ன வாங்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் யாராவது எடுத்துப்பாங்க. The documents provided by the merchant to the customer or vice versa are illegally used by the other. அவங்க ஏதாவது டாக்குமெண்ட், இன்வாய்ஸோ இல்லை ஏதோ ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த டிரான்சாக்ஷனில், அதை வந்து யாராவது இல்லீகலாக எடுக்கிறது. ஒன்றா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, அது ஒரு ஆஸ்பெக்ட். இல்லைன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லீகலாக யூஸ் பண்ணுறது.
So this intercepting and stealing of online document is called information leakage. இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? Information leakage, that is stealing of the document, online document in a transaction. Then what is phishing? Phishing is also a e-commerce threat in which a target is contacted by email, telephone or text message by someone who pretend himself as a genuine authority. இப்போ நிறைய பேங்க்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வரும். யார் கேட்டாலும் பாஸ்வேர்டு இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அவங்க வந்து ஆக்சுவலி பேங்க் எம்ப்ளாயீஸ் மாதிரி தே வில் பிஹேவ், இல்லைன்னா மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அனுப்பி இமெயிலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி, இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்து ஜென்யூனாக ஒரு பிளேஸ்லேருந்து பேசுகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ட்ரை டு ட்ராப் இண்டிவிஜுவல்ஸ் டு ப்ரொவைட் சென்சிட்டிவ் டேட்டா சச்சஸ் பேங்கிங் அண்ட் கிரெடிட் கார்டு டீட்டெயில், ஓடிபி, பின், பாஸ்வேர்டு, இதில் எது வேணாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹேக் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் தே சக்சீட் த ரிசல்ட்ஸ் வுட் லீட் டு devastating acts such as identify, theft and financial loss. அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நிறைய நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ ஃபிஷிங்னா என்னென்னா, தட் இஸ் கரெக்டான ஒரு ஆப்ட் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணி மற்றவங்களோட ஏமாற்றி டீட்டெயில்ஸு வாங்குறது, அதுதான் ஃபிஷிங். செகண்ட் ஒன், டேம்பரிங். ஸோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ்னா என்ன பார்த்தோம்? ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸு எடுக்கிறது, இல்லைன்னா என்ன டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. ஃபிஷிங்னா என்னது? ஆப்ட் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணி இமெயில் வழியாவோ, ஃபோன் வழியாவோ, டெக்ஸ்ட் மெசேஜ் வழியாவோ மற்றவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறது, ஜென்யூன் அத்தாரிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணி மற்றவங்கள ட்ராப் பண்ணுறது. Tampering, e-commerce has the problem of the authenticity and integrity of business information. When hackers grasp the data transmitted over the network, it can be falsified in the middle through various technical means and then sent to the destination, thereby destroying the authenticity and integrity of data. நடுவில் போய் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த நடுவில் வந்து டேட்டாஸ் எடுக்கிறது வந்து என்னது, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ்னு பார்த்தோம். அந்த டேட்டாஸை எடுத்து அதை மாற்றுறது, டெக்னிக்கல் நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு, டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மாற்றி அவங்களுக்கு அனுப்புறது நடுவில், அதுதான் டேம்பரிங், ஸ்பாயில் பண்ணி அனுப்புறது. E-commerce has the problem of authenticity and integrity of business information. When hackers grasp the data transmitted on the network, it can be falsified. அதை வந்து மாற்றுறது in the middle through various technical means and then sent to the destination. அதனால் என்ன ஆகும், thereby destroying the authenticity and integrity of the data. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடக்க முடியாமல் போகலாம், சக்சீட் ஆகாது. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, யூசர் நேம் அனுப்புகிறாங்க, பாஸ்வேர்டு அனுப்புகிறாங்க, அதையவே மாற்றி ஏதாவது பண்ணிவிடுவாங்க. பேமெண்ட் ஃப்ராட்னா என்னென்னா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி, அதுவே வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. பேமெண்ட் ஃப்ராட்ஸ் ஹாவ் சப்செட் லைக் ஃப்ரெண்ட்லி ஃப்ராட், இல்லைன்னா க்ளீன் ஃப்ராட் ஆர் ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட். பேமெண்ட் ஃப்ராட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட் இருக்காங்க. என்னென்ன ஃப்ராடு? பேமெண்ட் friendly fraud, that is when a customer demands false reclaim or refund. இப்போ நீங்கள் ஸ்விக்கிலேருந்து ஒன்று வாங்கிட்டீங்க, சாப்பிட்டாச்சு, பட் யூ ஆர் டிமாண்டிங், எங்களுக்கு வந்து அது சரியாக அந்த ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, கரெக்ட் ஃபுட்டு வரல அப்படின்னா they may refund the money. ஸோ இது வந்து friendly fraud. What is friendly fraud? When a customer demands false reclaim or false refund. Then clean fraud, when a stolen credit card is used to make a purchase. மற்றவங்களோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது, அது க்ளீன் ஃப்ராடு. அடுத்தது தேர்டு, ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட். அப்படின்னா ஃபேக் ஆன்லைன் ஷாப்ஸ் ஆஃபரிங் சீப்பஸ்ட் ப்ரைஸ் அண்ட் கலெக்ட் கிரெடிட் கார்டு டேட்டா. 1 ரூபிக்கு பென்ட்ரைவ் தரோம், 1 ரூபிக்கு வாட்ச் கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு சொல்லி மற்றவங்களோட அது வராது, பட் அந்த டீட்டெயில்ஸை மட்டும் வாங்கிக்குவாங்க, கலெக்ட் கிரெடிட் கார்டு டேட்டாவை மட்டும் வாங்கிக்குவாங்க. இதுதான் ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட். ஸோ இது எல்லாமே பேமெண்ட் ஃப்ராடு. என்னென்ன பார்த்தோம்?
ஃபால்ஸ் ரீஃபண்ட் ரீக்ளைம் பண்ணுறது ஃப்ரெண்ட்லி ஃப்ராடு. அது வந்து யாருக்குமே அஃபெக்ட் ஆகாது, பட் அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ராடு, சும்மா ஏமாத்துறது. க்ளீன் ஃப்ராடுனா மற்றவங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில் எடுத்து யூஸ் பண்ணுறது. ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடுனா என்னென்னா, ஒரு ஃபேக் ஆன்லைன் ஷாப்ஸ் ஆஃபரிங் சீப்பஸ்ட் ப்ரைஸ் அண்ட் கலெக்ட் கிரெடிட் கார்டு டேட்டா. தென் மெலிஷியஸ் கோட் த்ரெட். மெலிஷியஸ் கோட் த்ரெட்னா, within an e-commerce site there are multiple vulnerable area that can serve as an intrusion point of a hacker to gain payment and user information. இப்போ e-commerce சைட்லேயே போனீங்கன்னா அதுலேயே நிறைய அவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எந்த பாயிண்டில் போயிட்டு மற்றவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். யூஸிங் மால்வேர்னா என்னென்னா ஒரு டூப்ளிகேட் சாஃப்ட்வேர். cross-site scripting or SQL injection, SQL commands use பண்ணி an attacker will extract the credit card information and sell the acquired data on black market. அதை வந்து விற்கிறது. கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து சிலருக்கெல்லாம் வந்து எப்பவுமே இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும். அடிக்கடி ஏதாவது ஒரு ஆட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் யாரோ ஹேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். Extract the credit card information and sell the acquired data on black market. Fraud is then committed to extract the greatest value possible through e-commerce transaction or ATM withdrawal. E-commerce transaction-லையோ ATM withdrawal-லையோ இந்த ஃப்ராட் என்ன பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டெக்னாலஜி மால்வேர்லாம் யூஸ் பண்ணி, இல்லைன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டோட டீட்டெயில் எடுக்கிறது. cross-site scripting or SQL commands யூஸ் பண்ணி an attacker என்ன பண்ணுவார், he will extract the credit card information. அதை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணி அமௌண்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க. malicious code attract. கோடுனா ப்ரோக்ராம் த்ரெட். மெலிஷியஸ்னா இட்ஸ் நாட் அ குட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி SQL கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்கிறது. Then DDoS, Distributed Denial of Service Attack, DDoS. It is a process of taking down an e-commerce site by sending continuous overwhelming requests to its server. சர்வருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறது. அனுப்பி என்ன பண்ணுறவங்க, this will be conducted from numerous unidentified computers using botnet. This attack will slow down and make the server inoperate. அனுப்பிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா சர்வர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். தட் இஸ் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இட் ஒன்ட் ஒர்க். DDoS attacks is also called network flooding. இது என்னன்னு சொல்கிறோம், network flooding. So it may be asked in 2 mark or 3 mark. What is network flooding? What is network flooding? distributed denial of service. மற்ற சர்வரை ஒர்க் பண்ண வைக்காமல் அந்த சர்வருக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ போட்நெட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் எ நெட்ஒர்க் ஆஃப் ப்ரைவேட் கம்ப்யூட்டர்ஸ். அதுதான் என்ன பண்ணுவோன்னா அந்த மெலிஷியஸ் சாஃப்ட்வேரை அனுப்பிட்டே இருக்கிறது. தட் இஸ் எ நெட்ஒர்க் ஆஃப் ப்ரைவேட் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஃபெக்டட் வித் malicious software and controlled as a group without the owner's knowledge. ஓனர்ஸோட நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் botnet. ஸோ நெட்ஒர்க் தான் botnet. unidentified computers using botnet. அதனால் என்ன ஆகும்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். இது ஒர்க் பண்ண வைக்காதபடி பண்ணிடுவாங்க. Cyber squatting is the next one. Illegal practice of registering on an internet domain name that might be wanted by another person in an intention to sell it later for a profit. Cyber squatting is the illegal practicing of registering an internet domain name. மற்றவங்களுக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய அந்த நேமை யூஸ் பண்ணி அதை வந்து இவங்க வாங்கிக்கிறது. that might be wanted by another person in an intention to sell it later for a profit. இப்போ இந்த கூகுள் இது எல்லாமே வந்து நேம்ஸ், அந்த நேம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கே they have to pay.
ஒரு அந்த 1 டே டிலே ஆனால் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ரெனியூவல் பீரியடில் முடிஞ்சால் அதை வேறு யாராவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு போய்டும் அந்த நேம். It involves the registering of popular trademark and trade names as domain names before the particular company do. ஒரு கம்பெனி வந்து அவங்க பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அது அந்த பர்டிகுலர் செகண்டுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய்டும் அந்த நேம். சைபர் ஸ்குவாட்டர்ஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் ட்ரேடிங் ஆன் reputation and goodwill of such third parties by inducing a customer to believe that it is an official web page. Official web page மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது என்னவா இருக்கும், வேறு தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும், அந்த ஒரிஜினல் பேஜாக இருக்காது. In September 2015, domain google.com was bought for பாருங்கள், அந்த google.com வந்து அதை வாங்குறது என்ன விலைக்குன்னு பாருங்கள், $12 by a former Google employee. அதுக்கப்புறம் he later sold it for $12 வாங்கி $6,613 he sold it. ஸோ அந்த நேமுக்கே ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் டைப்போபைரசி. டைப்போபைரசி இஸ் அ வேரியண்ட் ஆஃப் சைபர் ஸ்குவாட்டிங். சைபர் ஸ்குவாட்டிங் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. Some fake websites try to take advantage of users' common typographical error. நம்ம வந்து சும்மா ஏதாவது சிம்பிள் டைப்பாக மிஸ்டேக் பண்ணுறோன்னா நமக்கு என்ன வெப்சைட்டுக்கு நம்ம போகணுமோ அங்கேருந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணி விடுறது அவங்களோட வேறு வெப்சைட்டுக்கு. டைரக்ட் த யூசர்ஸ் டு a different website. Such people try to take advantage of some popular websites to generate accidental traffic for their website. google.com, facebook.com என்ன பண்ணுறதுன்னா, அவங்க நம்ம ஏதாவது சும்மா லைட்டாக டைப் பண்ணிருக்கீங்களா மிஸ்டேக், அப்போ உடனே நமக்கு தேவையான வெப்சைட்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேறு இதுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்ம அங்கே போய் பார்த்துட்ருப்போம். அப்போ அவங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்துடும். நிறைய பேர் அதை அவங்க வியூ பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்டை தான் வியூ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லா பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டண்ட். டைப்போபைரசினா நம்ம தப்பாக டைப் பண்ணுறதை வச்சுட்டு ராங் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறது. தென் டொமைன் நேம் எல்லாம் விற்கிறது, அது சைபர் ஸ்குவாட்டிங். ரெஜிஸ்டரிங் டொமைன் நேம். தென் சர்வரே அட்டாக் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணாமல் பண்ணுறது, அடிக்கடி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். மெலிஷியஸ் கோடு ப்ரோக்ராம், வேறு கிராஸ் வெப்சைட் கோடிங் இல்லைன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு விற்கிறது, அது மெலிஷியஸ் கோட் த்ரெட் ப்ரோக்ராம் வழியாக. தென் பேமெண்ட் ஃப்ராடு. க்ளீன் ஃப்ராட்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது. ட்ரையாங்குலேஷன் ஃப்ராடுனா சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு ஏதாவது கொடுத்து டேட்டா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்லி ஃப்ராடு, ஃபால்ஸாக ரீஃபண்ட் வாங்குறது. டேம்பரிங் அப்படின்னா என்னென்னா ஆத்தென்டிசிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் தட் இஸ் ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நடுவில் போய் இன்ஃபர்மேஷனை மாற்றுறது, அது டேம்பரிங். இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. தென் நெக்ஸ்ட் டாபிக், ஹேக்கிங்னா என்ன? வாட் இஸ் ஹேக்கிங்? இட் மே பி ஆஸ்க்டு இன் 3 mark question. Hacking refers to unauthorized intrusion. Intrusionனா இன்வால்மெண்ட் into a இன்வால்மெண்ட்ல நுழையிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது intrusion into a computer or a network. ஒரு நெட்வொர்க்லேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, ஆனால் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து அதுக்குள்ளே நுழையிறது. திஸ் இஸ் டு சே பிரேக்கிங் த செக்யூரிட்டி டு கெயின் ஆக்சஸ் டு எ வெப்சைட் இல்லீகலி அண்ட் இன்டர்செப்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு டூப்ளிகேட் சாவி யூஸ் பண்ணி வீட்டை திறந்து எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் கம்ப்யூட்டருக்குள்ளே இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்குள்ளே ஃபால்ஸாக நுழைஞ்சு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் எடுக்கிறதா ஹேக்கிங். தே வுட் தென் மிஸ்யூஸ் சச் இன்ஃபர்மேஷன் டு தேர் அட்வான்டேஜ் ஆர் அந்த அவங்க அட்வான்டேஜுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அதை மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணி அந்த அவங்களுக்கு யார் வேண்டாமோ அவங்கள ஹார்ம் பண்ணுறதுக்காக அந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், explain the dimensions of e-commerce security. As the security issue is most worrying issue for e-business, ensuring the security of e-commerce activities has become the core research field. E-commerceல important research field இதுதான். என்னது?
that is security, e-commerce security. அதுதான் இதில் இருக்கிற மெயின் திங். The following are the some of the security. இப்போ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, explain the security elements involved in e-commerce. 5 mark question. E-commerce security elements என்னென்ன? So how many points are there? 4, 5, 6, 7, 8 points, 9, 10 points இருக்கு. எல்லாமே எழுதணும். First authenticity. கன்ஃபார்மிங். எதுக்கு ஆத்தென்டிசிட்டி கொடுக்குறாங்க? நம்ம எங்கே போனாலும் யூசர் நேம் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, பாஸ்வேர்டு எதில் போனாலும் எந்த வெப்சைட், எதுக்காகனா நம்ம தான் ஜென்யூன் பர்சனான்னு செக் பண்ணுறதுக்காக. கன்ஃபார்மிங் ஜென்யூனஸ் ஆஃப் த டேட்டா ஷேர்டு, அதுக்காக தான் என்ன கொடுக்குறோம்? ஆத்தென்டிசிட்டி. தென் அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டின்னா என்னென்னா ப்ரிவென்ஷன் எகெயின்ஸ்ட் டேட்டா டிலே ஆர் ரிமூவல். டேட்டா டிலே பண்ணுறது இல்லைன்னா டேட்டா ரிமூவ் பண்ணுறது தடுக்கிறதுக்காக டக்குன்னு வந்துடணும் எல்லாமே. That is availability. Then completeness, unification of all business information. எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, அது கம்ப்ளீட்னஸ். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா ப்ரொடெக்டிங் த டேட்டா அகெயின்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்ட் டிஸ்க்ளோசர். நம்ம டேட்டாஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுதான் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணுறோம் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. Effectiveness, effective handling of hardware, software, data. Integrity na prevention of data being unaltered or modified. Data modify நீங்கள் அனுப்புறது உங்கள் நேமாக இருக்கும், அதை மாடிஃபை பண்ணிடலாம், அதை பண்ணக்கூடாது, அதுதான் இன்டெகிரிட்டி. நான் ரிப்புடியேஷன் அப்படின்னா என்ன? இது ஒரு 2 mark question ஸ்டூடெண்ட்ஸ். வாட் டு யூ மீன் பை நான் ரிப்புடியேஷன்? ப்ரிவென்ஷன் அகெயின்ஸ்ட் வயலேஷன் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் த டீல். ஒரு டீலுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து வயலேட் பண்ணுறது, தட் இஸ் அதை ஓவர் கம் பண்ணுறது, அதுதான் அதை தடுக்கிறது தான் நான் ரிப்புடியேஷன். ஸோ நான் ரிப்புடியேஷன்னா என்னது? ப்ரிவென்ஷன் எகெயின்ஸ்ட் வயலேஷன் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் த டீல். டீல்னாலே என்ன? ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, எனக்கு இது கூட நான் கொடுக்குறேன், அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இது பண்ணுறது, ஓவர்டேக் பண்ணுறது, அது தடுக்கிறது தான் நான் ரிப்புடியேஷன். ப்ரைவசின்னா என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர்சனல் டேட்டா பீயிங் யூஸ்டு பை அதர்ஸ். நம்ம டேட்டாஸை யாரும் யூஸ் பண்ணாதபடி தடுக்கிறது, அதுதான் ப்ரைவசி. ரிலையபிலிட்டி, ப்ரொவைடிங் எ ரிலையபிள் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ். ரிவ்யூபிலிட்டி அப்படின்னா கெப்பாபிலிட்டி ஆஃப் மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ் டு ஆடிட் அண்ட் ட்ராக் தி ஆப்ரேஷன். எல்லாமே கண்காணிக்கிறது, அதுதான் ரிவ்யூபிலிட்டி. So the questions, all the points which come under what are the security elements involved in e-commerce? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 points are there. Then இது important question, ransomware. அது கொஞ்சம் ஒரு 2-3 years முன்னாடி வந்தது. ransomwareனா என்னென்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. It is a type of malware that usually encrypt all the files in the target computer. அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் டார்கெட் பண்ணிக்குவாங்க, இந்த இதை நம்ம பிரேக்கப் பண்ணுன்ட்டு. அதில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் என்ன பண்ணுவாங்க? அழிக்க மாட்டாங்க, அதெல்லாம் மாற்றி வச்சுருவாங்க, இன்ஃபர்மேஷனை என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்ட மணி கேட்பாங்க. நீங்கள் மணி பே பண்ணால் தான் நாங்கள் திருப்பி அதை டீக்ரிப்ட் பண்ணி விடுவோம். அண்ட் த்ரெட்டன்ஸ் டு பப்ளிஷ் த கிரிட்டிக்கல் டேட்டா அன்லெஸ் a ransom money is paid. மணி வந்து கொடுத்தா தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதை உங்களுக்கு இது கொடுப்போம் அப்படின்ட்டு த்ரெட்டன் பண்ணுறது, அதுதான் ransomware. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் malware that usually encrypt all the files in a target computer and threatens to publish the critical data. கான்ஃபிடென்ஷியல் டேட்டாலாம் பப்ளிஷ் பண்ணுவோன்ட்டு பயமுறுத்துறது. Okay students, in next part of the video we shall continue other concepts. Thank you.